வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் அல்ல நாங்கள். நிதி தரமாட்டோம் என மிரட்டினாலும் பணம் வேண்டாம் என தாய்மொழி காப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நம் இன பிரச்சனை, நாம் தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்க இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியும் என முதல்வர் சூசகம். அவரை சந்திக்கும் போது இருமொழி கொள்கை குறித்து வலியுறுத்துமாறு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். 1000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் எனவும் உறுதி. கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும். விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கூட்டாட்சித்தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்திருப்பது ஏன்? டெல்லியில் கட்டப்பட்ட அதிமுக புதிய அலுவலகத்தை ஆய்வு செய்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்களை சந்திக்கிறாரா இல்லையா என்பது பின்னர்தான் தெரியும். கூட்டணி குறித்து தலைமை எடுக்கும் முடிவை ஏற்போம் எனவும் வானதி சீனிவாசன் விளக்கம். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? சமக்கல்வி என்ற பெயரில் பாஜக இரட்டை வேடம் போடுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். சமச்சீர் கல்வியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் கருணாநிதி எனவும் பெருமிதம். சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனால் இங்கே சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். நீலக்கொடி கடற்கரை திட்டம் மூலம் 6 கோடி செலவில் மெரினா கடற்கரை மேம்படுத்தப்பட உள்ளதாகவும்
மானிய கோரிக்கை விவாதத்தின் மீது அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கும். சென்னையில் பருவமழை காலத்தில் அம்மா உணவகத்தில்தான் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அம்மா உணவகங்கள் எங்கும் மூடப்படவில்லை. கூடுதலாக 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு விளக்கம். தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வுக்கு காரணம் என்ன? சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கம். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள 315 காலி பதவியிடங்களுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்த திட்டம். தேர்தல் குறித்து முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான 4034 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மக்களவையில் திமுக MP கனிமொழி வலியுறுத்தல். சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட SFI அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே கைகலப்பு. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை மூடி மறைக்க பார்ப்பதாக SFI அமைப்பினர் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவிகளிடம் ஆசிரியர் சிலுமிஷத்தில் ஈடுபட்டதாக புகார். தேர்வு அறையில் பிட் இருக்கிறதா என சோதனை செய்வதாக கூறி அத்துமீறிய ஆசிரியரிடம் போலீசார் தீவிர விசாரணை. சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது குறித்த ஏல அறிவிப்பை ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும். தகுந்த பதில் அளிக்க தவறினால் ஏலம் அறிவிப்பை தாங்களே வெளியிட வேண்டியிருக்கும் என்றும் தமிழக அரசுக்கு சென்னை நீதிமன்றம் எச்சரிக்கை. சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மனித தன்மையற்ற செயல். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் பிரமாண பத்திரம் தாக்கல். காவல் துணை கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. பதவி உயர்வுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 7 IPS அதிகாரிகள் உட்பட பல்வேறு காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம். நெல்லை DIG மூர்த்தி ராமநாதபுரம் சரக DIG ஆக நியமனம். கள்ளக்குறிச்சி வானாபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்த கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம். தரமற்ற முறையில் கட்டப்படுவதே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தில் ஓடி ஏறி தேர்வுக்கு சென்ற +2 மாணவி. பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் நடத்துனர் சஸ்பெண்ட். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். போலீஸ் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு எப்போதுதான் மாறப்போகிறது எனவும் சாடல். திரித்து கூறப்படும் செய்திகள் யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க முடியாது.
திமுகவுடன் தேமுதிக இணக்கமாக செல்கிறதா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதில். பத்திரிகைக்காரர்களை செய்யற விஷயம் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க எங்க கட்சி வளர்ச்சியை எங்க கட்சி வேலையை மட்டும்தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பத்திரிகைக்காரங்க எழுதுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா? கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவ் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகரில் பழிக்கு பழி கொலை மற்றும் வழிப்பறி செய்வதற்காக வாள்களுடன் சுற்றித் திரிந்த 7 பேர் கைது. மதுரை மாநகர காவல்துறையினர் அதிரடி. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த +2 பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவு. தேர்வுகள் முடிந்ததை அடுத்து வண்ண பொடிகளை தூவியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் மாணவ மாணவிகள் உற்சாகம். தமிழகத்தில் இன்று முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றால் புதுச்சேரி மாநிலம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் தமிழக முதலமைச்சரின் முயற்சியால் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவாகியுள்ளதாக பெருமிதம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு குண்டுகட்டாக வெளியேற்றம். சஸ்பெண்ட் நடவடிக்கையை வாபஸ் பெறுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறது ஒரு குழு தலைவர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் பல கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள உள் அலுவலக குழு விசாரணை தொடங்கியதாக தகவல். தெலுங்கானாவில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இருசக்கர வாகனம் வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தல். சட்டப்பேரவை வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினரை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை. அடுத்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய வருமான வரி மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியுடன் சமூக ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் சந்திப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட மசோதா குறித்து ஆலோசனை. டெல்லியில் வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்தாடுவதாக கூறி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. டெல்லியில் உள்ள அடல் சுரங்கப்பாதையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நடனமாடிய விவகாரம். போக்குவரத்து விதிகளை மீறியதாக இளைஞர்கள் 10 பேருக்கு 1500 ரூபாய் அபராதம் விதிப்பு. ஆந்திர மாநிலம் கொண்டமூரு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் தங்கியிருந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களை பெல்ட்டால் வெளுத்து வாங்கிய 10ஆம் வகுப்பு மாணவன் கைது. தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என கூறி கதற கதற அடித்து துவைத்த வீடியோ வைரல்.
தெலுங்கு புத்தாண்டையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தூய்மை பணி எனும் ஆழ்வார் திருமஞ்சனம். கோயில் வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டு சுவர்களுக்கு நறுமண கலவை பூச்சு. $9,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய பிரபல தொழில்நுட்ப நிறுவனமான IBM முடிவு. நிறுவன சீரமைப்பு நடவடிக்கையை மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் ஊழியர்களை வெளியேற்ற நடவடிக்கை. தென்கொரியாவின் சியோல் நகரில் பரபரப்பான சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். கண்ணிமைக்கும் நேரத்தில் உருவான பள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இருசக்கர வாகன ஓட்டி. IPL தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட்கள் ஆன்லைனில் விற்பனை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே விற்று தீர்ந்த டிக்கெட்கள்.